இன்னைக்கான டாப் சம்பவங்கள் என்னென்னு பார்ப்போமா? அதுல ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கான மாநாடு நடந்துச்சு. அதுல முதலமைச்சர் விஜய் சார் ஸ்ட்ரிக்டா சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. யாராவது தப்பு பண்ணிட்டு எங்க அப்பா அந்த கட்சியில இருக்கிறாரு, இந்த கட்சியில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தப்பிக்க முடியாது. யாரா இருந்தாலும் அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தப்பு பண்ணவங்க டிவிகேவா இருந்தாலும் அவங்கள விசாரணை பண்ணி அவங்க மேல தப்பு இருந்துச்சுன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்ற பொதுமக்களை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்தணும்னு சொல்லியிருக்காரு. பெண்கள், மாணவர்கள், குழந்தைகள் பாதுகாப்புல நோ சேஞ்ச் அண்ட் நோ காம்ப்ரமைஸ், ஸ்ட்ரிக்டா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஸ்கூல்ஸ் பக்கத்துல இருக்கிற கடைகளை தொடர்ச்சியா கண்காணிக்கணும். ஸ்கூல்ஸ்ல ஜாதி ஊக்குவிப்பு சம்பவங்கள் நடைபெறாம கல்வித்துறை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரேஷன் கடைகள்ல எடை குறையாம தரமான உணவுப் பொருட்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. சட்டம் ஒழுங்குலாம் கரெக்டா இருக்கணும், மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செகண்ட், போக்குவரத்து துறையில தன்னோட மகனுக்கு வேலை வாங்கி தரதா சொல்லி அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஓய்வு பெற்ற SSI சீனிவாசன் அவர்கள் புகார் அளிச்சிருக்காரு. அவரு புகார் அளிச்சதன் அடிப்படையில அமைச்சர் சிவசங்கருக்கு நெருக்கமா இருக்கும் இளஞ்செழியன் அவர்களை கைது பண்ணியிருக்காங்க. இளஞ்செழியன் அவர்கள் நான் வாங்கின 23 லட்சத்துல 7 லட்சம் அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கு நான் கொடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அதன் அடிப்படையில அமைச்சர் சிவசங்கருக்கு சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. மூணாவது, ஏடிஎம்கேல இருந்து 6வதா கரூர் MLA MR விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஃபோர்த்து, முதலமைச்சர் விஜய் சார் ஜூலை 2வது வாரத்துல கரூர் போக போறாரு. அங்க கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திக்க போறாரு. ஃபிஃப்த்து, டிவிகேல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, MLA சரத்குமார் அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி திமுக மாணவர் அணி போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதுல மாணவர்கள் எங்க இருக்காங்கன்னு தேடி பார்த்தா சேகர் பாபு அவர்களும் மேயர் பிரியா அவர்களும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. போராட்டம் பண்ணணும்னா 5 days முன்னாடியே அனுமதி வாங்கணும். ஆனா அவங்க நேத்து பெர்மிஷன் கேட்டு இன்னைக்கு போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால போலீஸ் பெர்மிஷன் தரல. அதையும் மீறி அவங்க போராட்டம் பண்ணதுனால போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.